ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மனைவிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரிய வருது இல்ல, யாருன்னு சொல்லு. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அந்த உயிருக்கு ஆபத்துன்னு உனக்கு தெரியுமா தெரியாது? உலகமே சிபிஐ விசாரணை கேட்டது. உலகம்னா எங்க உள்ள சமூக உலகம் இல்ல பொதுவானவங்க எல்லாம் வந்து இந்த விஷயத்துக்கு சிபிஐ விசாரணை கேட்டாங்க. நீ ஒரே ஒரு நாள் சிபிஐ விசாரணை கேட்டிருப்பியா? சரி, சிபிஐ விசாரணை தடுப்பதற்கு மிகப்பெரிய காஸ்ட்லியான அட்வொகேட்டை வச்சு அப்ஜெக்ஷன் பண்றாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசு தரப்புல என்ன அவசியம் வந்தது? அவங்க ஏன் அதை தடுக்கணும்? ஒரு அஜித்குமார் கொலைக்கு வந்து மரணத்திற்கு லாக்அப் டெத்துக்கு சிபிஐ ஒத்துக்கிச்சு இல்ல, ஏன் ஆம்ஸ்ட்ராங் ஒத்துக்கலையா? என்னைக்காவது நீ கேட்டிருப்பியா? மாயாவதி சொன்னாங்கல்ல, மாநில அரசின் தலையீடு இல்லைன்னா நீ வந்து இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவுடன் வெளிப்பட அந்த அம்மா சொன்னாங்க. மாநில அரசுங்கிறது என்னது? திமுக விசிகவும் சேர்ந்து திமுக விமர்சனம் பண்ணா எவன் வரான்? நீங்க தானே முட்டி முட்டி வரீங்க. அப்போ இன்னைக்கு வந்து நம்ம தமிழகத்தின் சந்திரபாபு நாயுடு சொல்ற மாதிரி கூட்டணினா நான் நீ நீ அப்போ நான் நீ தானே, புரியுதா? இப்ப நாங்க கிடையாது, நீங்க தான் முடிவு எடுக்கிறது. ஆமா, பெரிய அண்ணன் நான் தானே, நான் நீ நீ அப்ப நான் தானே நீ. சரி, உனக்கு என்ன தனி, புரியுதா? அப்படின்னு இன்றைக்கு வந்து எங்கெல்லாம் மிரட்டின உருட்டினேன். இன்னைக்கு உன்னை வந்து ஒருவர் மிரட்டுகிறார் அப்படின்னு எல்லாரும் வெளிப்படையா பேசுறாங்க. யாரும் மிரட்டுறாங்க? திமுக என்ன யாரும் மிரட்டல, என்ன மிரட்டவும் முடியாது. நானும் எல்லாத்தையும் நானா விருப்பப்பட்டுதான், பதவியெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, தூக்கி போட்டு போறோம். ஏற்கனவே அந்த நல்ல வருஷத்துல நான் போயிருக்கிறேன். நல்ல தானே பேசினாரு. நல்ல வேலை அதை சொல்லாம போனேன். நான் திரும்பவும் பழைய பாதைக்கு போக வேண்டியிருக்கும். பழைய பாதைன்னா ஒட்டகப்பாளையம் நாடியா? அப்போ இன்னைக்கு இவர் திருமாவளவன் மிரட்டப்பட்டிருக்கிறார். மிரட்டப்பட்டிருக்கிறார்னு எப்படி சொல்ல வரீங்க? யாரால மிரட்டப்பட்டிருக்கிறார்? என்ன சொல்லி மிரட்டணும்? தமிழகத்தின் மாப்பிள்ளையால தான். நம்ம அவர் சொல்லிட்டாரு, அங்க பாரு எங்க மாமனார் எங்க மச்சான் எல்லாம் நான் இல்ல, நான் தான் சந்திரபாபு நாயுடு, என்கிட்ட இந்த வேலை வச்சுக்க, நீ அங்க ஒன்னா உன்னால ஏமாத்தலாம். என்ன நீ பண்ண இஷ்டத்துக்கு பேசுற? எங்க வீட்டுல இருக்கிற பொம்பளையாளிகளை நாங்க டெல்லியில இருக்க சொல்றோம், நீ வந்து இங்க என்னத்த கேட்க போற? யார் நீ? நான் தான் நீ தானா? அப்ப நீ நான் தானே நீ, உனக்கு இன்னும் எது தனி அப்படின்னு சொல்லித்தான் நீ வந்து சொன்னா தெரியுமா, இது வேட்பாளர்களை தேர்வு செய்கிற கடைசி